இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிஜேடி நெடுஞ்சாலை திட்ட தொடர்பு தொடரப்படாது. ஃபார்மிங் ப்ராஜெக்ட் பெம்பினான் லெபு ராயா பெட்டலிங் ஜெயா அல்லது டிராபிக் டிஸ்பர்சல் எலிவேட்டட் ஹைவே எனப்படும் நெடுஞ்சாலை கட்டுமான திட்டத்தின் ஒப்பந்த நிறுவனம் 11 நிபந்தனைகளில் 6 நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் அந்த திட்டம் தொடரப்படாது. ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரான ஃபாமி ஃபட்சல் இதனை தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய இதற்கு முன் 2 முறை நீடிப்புக்காக அந்த நிறுவனம் விண்ணப்பித்ததால் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய பிஜேடி இணைப்பு நிறுவனம் நீட்டிப்புக்கு விண்ணப்பித்துள்ளது. ஆனால் இது நிராகரிக்கப்பட்டதோடு திட்டத்தை மேலும் தொடர முடியாது. முன்வைக்கப்பட்ட பல நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதன் விளைவாக திட்டம் தொடரப்படவில்லை. இது குறித்து பொதுப்பணி அமைச்சு மேலும் விரிவான அறிக்கையை வெளியிடும் என்று ஃபாமி கூறினார். சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட தேவைகளை பூர்த்தி செய்யாததால் நெடுஞ்சாலை அமைப்பதற்கான விண்ணப்பத்தை ரத்து செய்ய கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்லாங்கூர் மாநில அரசு முடிவு செய்தது. மக்களை அச்சுறுத்த சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. மகாதீர் சாடல். மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்களை மிரட்டுவதற்காக சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்துவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியிருக்கிறார். உத்தரவுகளை பின்பற்ற தவறினால் சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக தமது ட்விட்டர் அகப்பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். நிதி விவரங்கள் தொடர்பான விசாரணைக்கு உள்ளானவர்கள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற MACC விசாரணை தொடர்பில் மகாதீர் கருத்துரைத்துள்ளார். அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கடந்த 40 ஆண்டுகளுக்கான அனைத்து பட்டுவாடா குறித்து பெரிய அளவிலான ஆய்வு தேவைப்படுகிறது. பெரும்பாலோர் நீண்ட காலத்திற்கு தங்களது நடவடிக்கைக்கான நிலவரங்களை கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் மகாதீர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் விவரங்களை வழங்க தவறினால் திட்டமிட்டே தகவலை மறைத்ததற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலாம். இதனால் பெரிய அளவிலான சட்ட நடவடிக்கை, சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் என்று கூறுவது ஒரு வகை மிரட்டல் என மகாதீர் குறிப்பிட்டார். மாறாக தாங்கள் விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் அடையாளம் கண்டு அது தொடர்பான கேள்விக்கான விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும். ஆனால் குற்ற செயல் தொடர்பான எந்த ஒரு அடையாளத்தையும் தெரிவிக்காமல் பொதுவான கோரிக்கையை தான் நாங்கள் பார்க்கிறோம் என மகாதீர் கூறினார். EPF மறுசீரமைப்பு 55 வயதிற்குட்பட்ட உறுப்பினர்களுக்கு 3 கணக்குகள். EPF மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் அதன் 1வது கணக்கை கொண்ட சந்தாதாரர்கள் ஓய்வூதிய கணக்கு என்றும், 2வது கணக்கு அக்கவுண்ட் சிஜித்ரா என்றும், புதிய 3வது கணக்கு பிளெக்சிபிள் அக்கவுண்ட் என்ற பெயரில் செயல்படும் என EPF-ற்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவித்துள்ளன. 3வது கணக்கு இம்மாத இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் இம்மாத இறுதியில் அந்த புதிய கணக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. 55 வயதிற்கும் குறைவான EPF சந்தாதாரர்களின் 2 கணக்குகள் மே 11ஆம் தேதியில் இருந்து 3 கணக்குகளாக மறுசீரமைக்கப்படும். தற்போது 55 வயதிற்குட்பட்ட சந்தாதாரர்களுக்கு தங்களது சந்தா தொகையில் 70 விழுக்காடு தொகை 1வது கணக்கிற்கும், எஞ்சிய 30 விழுக்காடு தொகை 2வது கணக்கிற்கும் வரவு வைக்கப்பட்டு வந்தது. 3வது கணக்கு அமல்படுத்தப்பட்ட பின்னர் சந்தா தொகையில் 75 விழுக்காடு 1வது கணக்கிற்கும், 15 விழுக்காடு சந்தா தொகை 2வது கணக்கிற்கும், 3வது கணக்கில் 10 விழுக்காடு தொகையும் வரவில் வைக்கப்படும். வழக்கத்திற்கு மாறான கடுமையான மழை. நெகிரி செம்பிலானில் திடீர் வெள்ளம். மந்திரி புசார் தகவல். நெகிரி செம்பிலானில் பல்வேறு இடங்களில் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான மழை பெய்ததால் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமீனுddin ஹருண் தெரிவித்திருக்கிறார். 2 மணி நேரத்தில் 93 மில்லிமீட்டர் மற்றும் 75 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக சிரம்பான் மற்றும் ரெம்பா வானிலை சேவைத்துறையின் தகவல் தெரிவித்ததாகவும், இது வழக்கத்தை விட கடுமையான மழை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடுமையான மழை பெய்த போதிலும் 2021ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தை போல் இல்லை என அவர் தெரிவித்தார். பெரும்பாலான இடங்களில் 0.3 மீட்டர் முதல் 0.6 மீட்டருக்கு இடையே நீர்மட்டம் இருந்ததோடு
1 அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீர்மட்டம் குறைந்ததாக மாநில ஆட்சி கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமீனுddin தெரிவித்தார். சிரம்பான் நகர் மற்றும் ஜாலான் ராசாவில் வெள்ளம் ஏற்படவில்லை என்பதால் அங்குள்ள வர்த்தக மையங்களிலும் பாதிப்பு ஏற்படவில்லை என அவர் கூறினார். இரவில் பெய்த கடுமையான மழையினால் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் நேற்றும் சிரம்பான், ரம்பாவ் மற்றும் போர்ட் டிக்சனில் உள்ள இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஈப்போவில் அடுக்ககத்தின் 13வது மாடியில் இருந்து கீழே விழுந்த 91 வயது முதியவரின் உடல் மீட்பு. ஈப்போ பெர்சியாரான் பந்தார் தீமாவில் உள்ள அடுக்ககத்தின் 13வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படும் 91 வயதுடைய முதியவரின் முழுமையற்ற உடல் மீட்கப்பட்டது. நேற்று காலை மணி 8:20 அளவில் அந்த ஆடவரின் உடல் காணப்பட்டதாக பொதுமக்கள் மூலம் தெரிய வந்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபங் ஜெய்னல் அபிதின் அபங் அகமது தெரிவித்தார். அடுக்குமாடி வீட்டின் பின்புற பகுதியில் முழுமையற்ற அந்த ஆடவரின் உடலை பாதுகாவலர் கண்டுள்ளார். அந்த முதியவரின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவரது மரணத்தில் எந்த ஒரு குற்ற செயலுக்கும் காரணமில்லை என தெரிய வந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அபங் ஜெய்னல் தெரிவித்தார். கடுமையான மழை ஒன் செலாயாங்கில் கார் நிறுத்துமிட பகுதி இடிந்து விழுந்தது. கொம்பாக் ஒன் செலாயாங் ஜலான் OS 1/2 நேற்று காலையில் வாகன நிறுத்துமிடத்தின் கரை பகுதி இடிந்து விழுந்ததில் 2 வாகனங்கள் சிக்கிக் கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. நேற்று காலை மணி 10 அளவில் இச்சம்பவம் குறித்து தமக்கு அழைப்பு கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கைக்கான உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். செலாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த 2 எந்திரங்களுடன் 6 உறுப்பினர்களும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டதோடு 2 வாகனங்கள் பின்புற டயர்கள் சிக்கி இருப்பதையும் கண்டனர். எனினும் இச்சம்பவத்தினால் அருகில் உள்ள கட்டிட அமைப்புக்கு அங்கு பொதுமக்களில் எவரும் பாதிக்கப்படவில்லை என தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மலாக்கா மெர்லிமாவில் 500 கிலோகிராம் எடையுள்ள முதலை பிடிபட்டது. மெர்லிமாவ் கம்புங் பந்தாயில் உள்ள ஜாலான் பந்தாய் சிறையில் 500 கிலோ எடையுள்ள முதலை பிடிக்கப்பட்டது. 5 மீட்டர் நீளம் கொண்ட அந்த முதலை காணப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று நண்பகல் மணி 12:06 அளவில் மெர்லிமாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த நடவடிக்கை பிரிவின் தலைவர் முகமது சுஃபியான் அபுபக்கர் தலைமையில் 7 கொண்ட குழுவினர் ஜாலான் பந்தாய் சிறையிற்கு விரைந்தனர். அங்கு சென்றடைந்த 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் அந்த முதலையை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அந்த வட்டாரத்தை சேர்ந்த உள்ளூர் மீனவர்களின் உதவியோடு உப்பு நீரில் வாழக்கூடிய அந்த முதலையை 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் வெற்றிகரமாக பிடித்தனர். அந்த முதலை மாநில மற்றும் தேசிய பூங்கா துறையிடம் ஒப்படைக்கப்படும் என தீயணைப்பு நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் எரிமலை குமுறல் 100கணக்கானோர் வெளியேற்றம். இந்தோனேசியாவின் வட சுலோவேசியின் மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை எரிமலை குமுறல் ஏற்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து குறைந்தது 828 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது தாக்குலான்டாங் பகுதியில் சுற்றியுள்ள தற்காலிக தங்கும் இடங்களில் 45 பேரும் மீதி 783 பேர் அருகிலுள்ள உறவினர்களின் வீடுகளுக்கு அல்லது படகுகள் பயன்படுத்தி பிரதான நிலப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இதனிடையே நேற்று தொடங்கி வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு அவசர கால நிலையை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இரவு ருவாங் எரிமலையில் இருந்து சாம்பல் வெடிப்புகளை தொடர்ந்து அருகில் உள்ள தொடர்புகளும் நெட்வொர்க்குகளும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த எரிமலையை சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் குடியிருப்பவர்களோ சுற்றுப்பயணிகளோ நுழைவதற்கு அனுமதி இல்லை என்றும் சுற்றி உள்ளவர்கள் கவனமாக இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.